தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் 9000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, தமிழகத்தில் மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை கண்டறியப்பட்டிருக்கு? அங்கு பாதுகாப்பை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுட்டு வராங்க? தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது தமிழகத்தில் 9630 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் கூடுதல் கண்காணிப்பு அங்கு போடப்படும் என்றும் வெப் கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு அதிகப்படுத்தப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். அதேபோல் தமிழகத்தில் துணை ராணுவ படையினர், பாராமிலிட்டரி போர்ஸ் எனப்படும் துணை ராணுவ படையினர் தமிழகத்தில் தேர்தல் பணிக்காக 275 கம்பெனிகள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு கம்பெனிக்கு 72 பேர், அப்படி இருக்கும்போது 19800 துணை ராணுவ படையினர் இங்கு தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுள்ளதாகவும் இவர்கள் அந்த பாதுகாப்பு படையினர் அனைவரும் மே 5ஆம் தேதி தமிழகம் வர இருப்பதாகவும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக தேர்தல் தொடர்பாக இதுவரை தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்கள் தொடர்பாக 2449 புகார்கள் வரப்பட்டுள்ளதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 65616 போலிங் ஸ்டேஷன் எனப்படும் இந்த வாக்குச்சாவடிகள் தற்சமயம் உள்ளதாகவும் இதன் எண்ணிக்கையை 700 மேலும் கூடுதலாக 700 எண்ணிக்கை உயர்த்தி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தமிழக அரசினுடைய விளம்பரங்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் அந்த திரையரங்குகளில் வெளியிட தற்போது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய விளம்பரங்கள் தொடர்ந்து திரையரங்குகளில் ஒளிபரப்பப்பட்டு வருவதாக பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ராஜேஷ் லக்கானி இது தொடர்பாக மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் விரைவில் இந்த விளம்பரங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். ராஜா, இப்ப பதற்றமான வாக்குச்சாவடிகள்ல தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்திருக்கிறதா, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது கடந்த மாதம் மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் செய்தி இங்கே சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு ஏற்றபடி தற்போது தமிழகத்தில் 17 வாக்குச்சாவடிகளில் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே வாக்களிக்க ஏதுவாக 17 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தற்போது ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். அதேபோல் இங்கு மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக இதுவரை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடையாது என்றும் 11130 வீல் சேர், அதாவது அவர்களுக்கான சக்கர நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த டெல்லி தேர்தலில் கூட 500 சக்கரை நாற்காலிகள் தான் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் தற்பொழுது தமிழகத்தில் 11130 சக்கர நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக லக்கானி தெரிவித்தார். அதேபோல் பிரெய்னி, அதாவது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் வாக்களிக்க ஏதுவாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எந்த வாக்காளர்களுக்கு இவர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து பிரெய்னி, அதாவது அவர்கள் அறியும் அந்த பிரெய்னி முறையில் அந்த சீட்டு இருக்கும் என்றும் அதை பார்த்து அவர்கள் எண்ணை அழுத்தி அவர்களுக்கு வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார்.